சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டு இருக்காரு. அதாவது ஜெயிலர் 2 படம், இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸ் இப்போ போய்கொண்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சில சீன்கள் பிடிக்காததுனால மீண்டும் இந்த படத்துடைய ஷூட்டை ரீஷூட் பண்ணுறாரு நெல்சன். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சொல்லப்படுது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து விறுவிறுப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் நடைபெற்று வருது. நெல்சன் இன்னுமே இந்த படத்துக்கான எந்த அஃபிஷியல் அப்டேட்டுமே ரசிகர்களுக்கு கொடுக்காமல் இருந்துட்டு வராரு. ஒரு பக்கம் ஷாருக் கான், விஜய் சேதுபதி, மிதுன் சக்கரவர்த்தி, பவன் கல்யாண், பாலையா போன்றோரெல்லாம் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் யார் யார் உண்மையிலே இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரல. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. அதாவது ஜெயிலர் படத்துடைய ஐகானிக் பாட்டுனா அது காவாலா பாட்டு. இந்த காவாலா பாட்டு பட்டி தொட்டி எங்கும் ரீச் கொடுத்து ஜெயிலர் படத்துடைய ஹைப்பை வேறு லெவலுக்கு ஏற்றி இருந்தது. அதுபோலவே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 படத்துலையும் ஒரு பாட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாடலுக்கான ஷூட்டிங்கும் முடிந்தது. ரஜினிகாந்தும் என்ன சொல்லியிருக்காருன்னா, தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துடைய எந்த அப்டேட்டுமே நம்ம கொடுக்காமல் இருந்துட்டு வரோம். இந்த முதல் சிங்கிள் பாடலை அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஜூன் 15 இந்த பாடலுடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அது பாடலுக்கு மட்டும் இல்லாமல் படத்துக்கும் ப்ரொமோஷனாக இருக்கும். தொடர்ந்து நேரா ஃபர்தோக்கி அவங்க தான் இந்த பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காங்க. தமன்னாவுடைய நடனம் அளவுக்கு இந்த பாட்டு ரீச் ஆகுமா என்பது சந்தேகம்தான். காரணம், தமன்னாவோட நடனம் காவாலா பாட்டுக்கு வலு சேர்த்து இருந்தது. அதே போல் இந்த பாட்டில் நேரா ஃபர்தோக்கியோட நடனம் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். புதிய ஆட்சி விஜய் தலைமையில் அமைஞ்சிருக்கு. ரஜினிகாந்துமே விஜய்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தார். அது தற்போது சோசியல் மீடியாவில் மிக பெரும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் நடிக்க போகிற தலைவர் 174 படம் நெல்சனால் எடுக்கப்படுது. அதை இன்பன் உதயநிதி, ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறாங்க. அந்த படம் வருமா வராதா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து ட்ரெய்லர், மேலும் அடுத்தடுத்த அப்டேட்ஸை படக்குழு வெளியிட தயாராகிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.